மார்னிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் எடுத்த வீடியோ. மொதல் நாள் நைட்டு இருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். டெய்லியுமே வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிமிலராக இப்படி தான் இருக்கும், ஹரிபரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து டெய்லியும் இதே தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் நைட்டு வந்து இந்த பாஸ்தா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, எனக்குமே என்ன சமைக்கிறதுனே தெரியல, சாப்பாடு வேறு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரி, அதனால் வந்து பாஸ்தா வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த கேடி ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்தா ஒரு பாக்கெட் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து ஆட் பண்ணவே தேவையில்லை, அதுலேயே எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வேணும்னா அந்த சீஸ் அந்த மாதிரி இது மட்டும் கொஞ்சம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதனால வந்து அது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தப்போ இது ஏற்கனவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தப்போ வந்து நான் என்ன நினச்சேன்னா இதில் வந்து எதுவுமே இருக்காது, ப்ளைனாக வெறும் பாஸ்தா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் பின்னாடி இருந்ததெல்லாம் நோட் பண்ணேன். அதில் வந்து உள்ளேயே வந்து இந்த மேகிலெல்லாம் வரும் இல்லைங்களா, மசாலா அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளேயே வந்து கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு இதை பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வேலை கொஞ்சம் மிச்சம் ஆயிரும் இல்லைங்களா, அதனால வந்து அது பார்த்தோன்னா கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாஸ்தாவை வந்து எடுத்து வேக விட்டுட்டேன். கொஞ்சமாக வந்து ஆயிலும் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அந்த தண்ணியில். அதுவுமே தேவையில்லை, இருந்தாலுமே வந்து அதையுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அது வெந்ததுக்கப்புறம் அதில் வந்து 7 to 8 minutes வந்து போட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டரில் வந்து கொஞ்சம் அப்படியே ரன்னிங் வாட்டர்லேயே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கடாயில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பட்டர் வந்து சேர்த்துட்டு அதோட அந்த பவுடர் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பவுடரையுமே வந்து போட்டு கொஞ்சம் வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பால் வந்து ஊற்ற சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பால் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் இந்த பாஸ்தாவுமே வந்து உள்ளே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டாச்சு. இது வந்து சீஸ் வந்து போட்டுட்டு நல்லா வந்து கிளறி அதுக்கப்புறம் வந்து அதுதான் வந்து அன்னைக்கு டின்னர் வந்து சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்தாவில் வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து சுகர் போட்டால் பிடிக்கும். அதனால வந்து நான் கொஞ்சம் சுகருமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து சுகர் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்கவுங்களுக்கு டேஸ்ட்டுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம். எனக்கு வந்து அந்த சுகர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, அதனால் வந்து சுகர் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இட்லிக்கு வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இட்லி அரிசி வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன். இதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம் வந்து நான் இதுதான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இட்லிக்கு. இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கப்பு வந்து எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி, அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து பச்சரிசி, கொஞ்சமாக வந்து வெந்தயம் அது வந்து போட்டுட்டு எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்துக்கிறணும். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க எந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா இண்டிகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வந்து கனடாவில் வந்து கிடைக்கும், அதுதான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே இது இட்லி அரிசியிலையுமே வந்து இண்டிகன் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வந்து கிடைக்கும், அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இட்லி அரிசி காட்டிலும் அது வந்து நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் கிடைக்கும், 1/2 கிலோ 1 கிலோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். அடிக்கடி வாங்குற மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் வந்து நான் வந்து இந்த இதுக்கு வந்து மாறிட்டேன். இதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணலை, ஏன்னா இது வந்து மார்னிங் ரொட்டீன் அப்படிங்கிறதுனால. நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து இட்லியும் தோசையும் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வீடியோவில் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸில் வந்து ஏற்கனவே வந்து சும்மா ஒரு ஃபன்னியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் வந்து இருக்குது. அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அன்னைக்கு கழுவி எடுத்து வச்சுட்டு
நான் வந்து அதுக்கப்புறம் வந்து தூங்க வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு வந்து வைக்க வந்து ஆரம்பித்தேன். சாப்பாடு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். இதே தான் வந்து லஞ்சுக்குமே வந்து கொடுத்து அனுப்ப போகிறேன். ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து அனுப்பிடுவேன், எங்களுக்குமே சேர்த்து தான் பண்ணிடுவேன். அதனால் காலையிலே சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் எல்லாருமே வந்து குழம்பு அதெல்லாம் வந்து வேகமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் குழம்பெல்லாம் வைப்பாங்க. நான் வந்து சாப்பாடு வச்சுட்டு தான் வைப்பேன். ஏன்னா அந்த லாஸ்ட்டில் வந்து என்ன ஆயிரும்னா அந்த விசிலே போகவே போகாது, அந்த ப்ரெஷர் அப்படியே தான் இருக்கும். அதனால வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து சாப்பாடெலாம் வச்சுருவேன். நான் எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது எல்லாமே வந்து விசிலெல்லாம் போய் நார்மலாக வந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு தான் வச்சிடுறது. அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரே பேட்டர்ன் தாங்க ஃபாலோ பண்ணுறேன். இப்போ வரைக்குமே நல்லா போயிட்டுருக்கு. நான் வேறு ஏதாவது மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அது செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு. இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இது என்னென்னா ஒன்றுமே இல்லை, அந்த புளி வந்து ஊற வச்சு கரைக்கிறவங்க கரைச்சிப்பாங்க. நான் வந்து ஊற வச்சு கரைக்க மாட்டேன், அப்படியே தான் கரைச்சிப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் போட்டாலே வந்து நிறைய அந்த புளிப்பாக இருக்குது. அதனால் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அப்படியே வந்து கரைச்சி உடனே கரைச்சி அப்படியே எடுத்துருவேன். அதில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து மசால் பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஒரு தக்காளி அந்த இது வந்து போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இந்த கத்திரிக்காய் இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புளி தண்ணியை வந்து ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து போட்டுருவேன். அவ்வளோதான் வந்து என்னோடய குழம்பு நல்லா ரெடி ஆகிடும். சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து சைடு பை சைடாக அந்த பாலையுமே வந்து ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுமே வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா காலையிலேருந்து இன்னும் நான் காஃபி எதுவுமே குடிக்கவே இல்லை. நான் மட்டும் இல்லை, வீட்டில் யாருமே இன்னும் குடிக்கலை. அதுக்கப்புறம் வந்து அந்த சைடு வந்து இது வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குழம்போட வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாலுமே வந்து பொங்க ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோதான், இன்றைக்கி காயெல்லாம் எதுவும் பண்ணலை. காய்க்கு வந்து ஆம்லேட் ஏதாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதனால் வந்து அவ்வளோதான், அதை தூக்கி வந்து பின்னாடி வந்து வச்சுட்டு, ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். என் பொண்ணுகிட்ட கேட்டேன், அவள் வந்து ப்ரெட்டும் பாலும் வேணும்னு சொல்லிட்டா. சரின்னு சொல்லிவிட்டு அதையே வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து குழம்பு வந்து வற்றி வரணும். இன்னுமே வேணும்னா கூட வற்றலாம், ஆனால் இது வந்து கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆம்லேட் மட்டும் போட்டு என் பொண்ணுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். காலையில் வந்து அவ்வளவா வந்து சாப்பிடவும் மாட்டாங்க, நம்ம கஷ்டப்படுத்தி திணிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க எந்திரிச்சு அப்படியே பாத்ரூம் போயிட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டு அப்படியே வந்து கிளம்புவாங்க. அந்த டயத்தில் வந்து சாப்பிட்றதுக்கு தோணாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்நாக்ஸ் பீரியடுமே வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து வந்துடும். அதே மாதிரி லஞ்சுமே வந்து வந்துடுமா, அதனால் வந்து ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு அனுப்பிச்சி விட்டுறது, சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்லேட் வந்து வச்சுட்டு குழம்பும் சாப்பாடும் வந்து பிசைஞ்சு அப்படியே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வெஜ்ஜீஸ்ன்னு சொல்லிட்டு இது காஸ்கோவில் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுதான் வந்து கூட வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து எல்லாருமே கொண்டு வருவாங்க.
சில்வர் பாக்ஸ்லலாம் கொண்டு போனால் வேகமாகவே வந்து ஜில்லுன்னு ஆகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி இதில் இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வேணும்னா சூடு தாங்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பியர் பாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட்டு மாதிரி ஒன்று, ப்ரெட்டு இல்லை சின்ன பன்னு மாதிரி இருக்கும், அதை வந்து சாப்பிடுவாங்க. அதை வந்து எடுத்து ஒரு இதில் வந்து பேக் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நட்ஸுக்காக ரோஸ்டடு இது இருக்குது இல்லைங்களா, கேஷோ இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து இந்த பிரிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஒன்று சாப்பிடுவாங்க அது. அதுக்கப்புறம் வந்து முறுக்கு அதை வந்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸ் வந்து ப்ராப்பராக இப்படி தான் பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேக் பண்ண மாட்டேன். எது கிடைக்குதோ அதை எடுத்து வச்சுக்கிருவேன். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையும் கேட்டுக்கிருவேன், இது ஓகேவா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதை தூக்கி அப்படியே வச்சிடுறது. இந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து போட்டு அவங்க பேக்கில் வந்து வச்சுப்பாங்க. தண்ணியுமே வந்து பிடிச்சி கொடுத்தாச்சு. இது மட்டும்தாங்க இருக்கும் பேக்கில், ஸ்கூல் பேக்கில் வேறு எதுவுமே இருக்காது. கூட வேணும்னா அந்த பென்சில் பென்னு அது மட்டும் இருக்கும், அவ்வளோதான். லஞ்ச் பேக்கை தூக்கிட்டு போகிறதுக்காக தான் ஸ்கூல் பேக்கேவும், மற்றது எல்லாமே வந்து ஸ்கூல்லையே வந்து இருக்கும். ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படியே கையோட க்ளீன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எனக்கு க்ளீன் பண்ணால் தான் வந்து நான் வந்து மாவு வந்து அரைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்களோட கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னது. நான் வந்து அந்த சிங்க்கு பக்கத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் வச்சு தான் மாவு அரைப்பேன். இருக்கிறத ஃபுல்லாக கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எப்போவுமே வந்து இப்போது ரீசெண்ட் டைமாக என்னன்னே தெரியலைங்க, சிங்கில் ஒரு பாத்திரம் கூட விட மாட்டேங்கிறேன், வேகமாக எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன். அதனால் வந்து கையோட க்ளீன் பண்ணிட்டா நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அங்கே வந்து மாவு அரைக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துட்டேன் வேகமாகவே. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுவேன். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ வந்து சாப்பிடாம, ஏன்னா மாவு போட்டு விட்டு அரிசி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் உட்காந்து சாப்பிட்டா அது ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து இது ஃபுல்லாக நேற்று நைட்டு கழுவுன பாத்திரம் அதை ஃபுல்லாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ் பண்ண அந்த பொருளெல்லாம் அப்படி இப்படியே இருந்துச்சு. அதை ஃபுல்லாக எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த குழம்ப வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றி வச்சுட்டேன். அவங்களுக்கெல்லாம் கொடுத்து எல்லாம் போக மிச்சம் வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. லைட்டாக வந்து கொஞ்சம் டிஷ்யூ வச்சு மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். அங்கே தான் வச்சு மாவு அரைப்பேன். இந்த கிரைண்டர் வந்து இங்கே தாங்க வந்து வாங்கினது. எந்த கடையில் வாங்கினேன்ல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த கிரைண்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியே தான் வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு ஐடியா தோணுச்சு, சிங்க்கு கீழே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சிங்க்கு கீழே தான் வந்து கிரைண்டரு அதுக்கு வந்து அங்கே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து உளுந்து தான் வந்து போட்டு அரைப்பேன். உளுந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வந்து ஊற்றிடக்கூடாது, சும்மா இந்த மாதிரி தெளித்து விடுற மாதிரி தான் தெளித்து விடணும். உளுந்துக்கு வந்து நாம் வந்து கொஞ்சம் இந்த ஜில் தண்ணி ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். ஏன்னா உளுந்து வந்து சூடு ஏற்ற விடக்கூடாது எப்போவுமே. சும்மா கொஞ்சமாக அப்பப்போ வந்து கொஞ்சம் ஜில்லுன்னு வந்து தண்ணி ஊற்றணும். இன்னும் சொல்லப்போனால் உளுந்து வந்து கொஞ்சம் அந்த ஜில் தண்ணியிலே வந்து கூட ஊற வைக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக புசுன்னு வரும். இட்லி எல்லாம் வேகமாகவே வந்து புளிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து நல்லா மையாக அரைச்சிடணும். இந்த கொஞ்சம் இந்த நொரன்னு இருக்குது, திப்பியாக இருக்குது, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது, நல்லா வந்து அரைச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து
அந்த இது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி வந்து போட்டுட்டேன். அரிசி வந்து கொஞ்சம் தண்ணியாக வந்து இருக்கலாம். உளுந்து வந்து அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும். அரிசி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த நொரன்னு இருக்கும் இல்லைங்களா, நுச்சாக இருக்கும் இல்லைங்களா, அந்தளவுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதில் வந்து எடுத்து அந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து உளுந்துமே வந்து போட்டு அதை கூட போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு இருக்குது இல்லைங்களா, உப்பையுமே வந்து சேர்த்து வந்து போட்டுட்டு நல்லா கையிலேயே வந்து கலந்து விட்டுறணும். நான் வந்து வெளியே தான் வைப்பேன். இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்குள்ளே வச்சு லைட் போட்டு விடுவாங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்த உடனே வச்சேன். அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து புளிக்குது. ஆனால் புளிச்ச மாதிரி இல்லை, பொங்கி மட்டும்தான் வருது. மேலே வந்து ஒரு லேயருக்கு வந்து நல்லா வெந்த மாதிரி இருக்குது. அது வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே வந்து வச்சு பார்த்தேன். காலையில் இது பண்ணால் ஈவினிங் வந்து புளிச்சிருது. அதே மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாதான் புளிக்குது, இல்லைன்னா புளிக்க மாட்டேங்குது. அரிசி அதெல்லாம் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சாதான் புளிக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு சில டைம் வந்து லைட்டாக தான் புளிச்சிருக்குமா, அதனால் வந்து நான் மறுநாள் காலையில் வரைக்கும் விட்டுருவேன். அதே இடத்துல அந்த டேபிள்லையே தான் இருக்கும். இது வந்து மொதல் நாள் நைட்டு அது வந்து ஓரளவுக்கு புளிச்சிருந்துச்சு. மறுநாள் வந்து இந்த அளவுக்கு வந்து புளிச்சிருந்துச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க.